ஹாப்பி சண்டே. ஸோ வீக்கெண்ட் அதுமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் எப்பயும் போல். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா கறி மசாலா பொடி, மல்லிப்பொடி, கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, வீட்டு மிளகா பொடி. நான் வந்து சீசம் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுற மீன் பார்த்தீங்கன்னா பாறை மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வானல் நல்லா சூடானதும் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. ஆயில் போட்டதுடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெந்தயம் போடணும். இல்லாட்டினா வெந்தயம் கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரியான கசப்பு வரும். அதனால வெந்தயம் வந்து கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வெந்தயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, ரெட் சில்லி, கிரீன் சில்லி, ஒரு 15 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. ஏன்னா பூண்டையும் இஞ்சியும் நம்ம அதுக்கப்புறமா வந்து இடிச்சு தான் கொட்ட போகிறோம். ஸோ பூண்டு போட்டதுக்கு அப்புறமா வந்து ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன ஆனியன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் நம்ம வந்து தாளிப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தாளிப்புக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் உள்ளார போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி பூண்டு உள்ளார போட்டுட்டேன். பட் இருந்தாலும் பூண்டும் இஞ்சியும் வந்து லைட்டாக நசுக்கி மறுபடியும் உள்ளார போட போகிறோம். ஸோ ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு நம்ம வந்து நசுக்கி உள்ளார போட்டுருவோம். ஸோ வெங்காயம் ஓரளவு நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மெல்லு சூப்பராக வரும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா சுருங்கி அதில் இருக்கிற சாஸ்லாம் வெளியே வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஓரளவு தக்காளி நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா எடுத்து வச்சிருக்கிற மல்லி பொடி, வீட்டு மிளகா பொடி, கொஞ்சோண்டு கறி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த தாளிப்பு, தக்காளி, நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி கரைசலையும் இப்பயே ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம இப்பயே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணிட்டுருக்கேன். தேவையான வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு சைடில் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மீனை போட போகிறோம். ஸோ மீனை போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் போதும். ஏன்னா அந்த மீன் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து பாயில் ஆகிடும். ஸோ போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வந்து பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 1/2 கேஜி வந்து மீன் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த 1 1/2 கேஜி நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மீனெல்லாம் நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ மீனை போட்டு மினிமம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட போகிறோம். மினிமம் ஃப்ளேமில். அதுக்கப்புறமா டோட்டலாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறோம். ஓகே, மீன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மீன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ டோட்டலாக ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலாக நம்ம கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு, இட்லி என்ன காம்பினேஷனும் நல்லாவே தெரியும். ஸோ நான் இப்போ தான் வந்து டியூட்டி முடிச்சுட்டு வந்தோம். இந்த காம்பினேஷன் இந்த கிளைமேட்டில் செம்மையாக இருக்கும். இங்கே ரெய்னிங் சீசன் வேறு இப்போது. அந்த மீன் குழம்பை நல்லா டிப் பண்ணி அந்த இட்லியை வாயில் வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட சேர்த்து அந்த மீன், இட்லி ஃபுல்லாக அந்த மீன் குழம்புல ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல் காம்பினேஷனும் வந்து அல்ட்ரா அடிபொலியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். See you, bye.